ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஃபார்மாஃபிலிக். இன்றைக்கி நம்ம ஃபார்மாஃபிலிக் சேனலில் ஒரு ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எதுலேருந்து இந்த ஜாப் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கு. விச் இஸ் அ சென்ட்ரல் பேஸ்ட் ஏஜென்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு ஜாப்ஸுக்காக போடக்கூடியது. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன வேக்கன்சி வந்திருக்குன்னா, வேரியஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்திருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டில் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் இடங்கள்லையும் வந்திருக்கு. ஸோ இந்தியாவை வந்து நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், வெஸ்டர்ன் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரித்து எல்லா இடத்துலையும் என்னென்ன வேக்கன்சி இருக்குது, என்னென்ன போஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு. அதுவும் டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சம் ஆஃப் த போஸ்ட் எதுக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு இருக்குது, 12th வரை இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் லெவல் அண்ட் கிராஜுவேஷன் அபவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேரியஸாக பிரித்து வந்து எல்லா வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொன்றையும் போய் நீங்கள் ஒரு ரீஜியனை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நாம் இன்றைக்கி ஃபார்மா ரிலேட்டட் சேனல் அப்படிங்கிறதுனால ஃபார்மசி ரிலேட்டட், அதுவும் சதர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த சதர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய போஸ்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட். ஸோ அந்த நேம் வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறதா வந்து இதை போஸ்ட்டோட நேம். இதோட லொக்கேஷன் வந்து இனிஷியலாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து நமக்கு சென்னையில் தான் இருக்கும். இனிஷியல் போஸ்டிங் வந்து சென்னையில் தான் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SR10124. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கோட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்கள் போஸ்ட்டோட கோட் கேட்கும். ஸோ SR10124 அப்படிங்கிறது அந்த போஸ்ட்டோட கோட். ஸோ இதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் மொரலஸ் சிமிலர் டு எதுக்கு சிமிலராக இருந்தது அப்படின்னா, ஜூனியர் அனலிஸ்ட் இருக்குல்ல, நம்ம டிடியில் ஒர்க் பண்ணுறவங்களோட அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே அந்த அனலைஸ் பண்ணுறது சாம்பிள்ஸ் வரும். ஸோ அதை அனலைஸ் பண்ணணும், அது லாக்ஸ் இது பண்ணணும். அதே மாதிரி மைக்ரோபயாலஜிக்கல் அசேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்ன ஜூனியர் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்களோ, ஸோ மொரலஸ் அதே மாதிரி அதே கேடரில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது, அதோட டியூட்டிஸும் அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, கிராஜுவேஷன் அண்ட் அபவில் இருக்குது. ஒரு டிகிரி இருக்கணும். எந்த பேச்சுலர் டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் ஆர் ஃபார்மசி ரிலேட்டட் ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி பேசிக் டிகிரிஸ் இருக்கிறவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்ட்ரி. அதான் சொன்னேன், நம்மளோட டிடிஎல் மாதிரியே நம்ம ஸ்டேட் ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்ரி வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுதான் ஜூனியர் அனலிஸ்ட்னு நமக்கு வந்து டிஎன்பிசி கீழே வந்து எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. ஸோ இதிலே வந்து சென்ட்ரல் ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்ரியில் இந்த வேலை. ஸோ அதுவும் சென்னையில் இருக்கக்கூடியது இப்போதைக்கு போட்டிருக்குது. இப்போது கிரேட் பே பார்த்திங்கன்னா level 6 கொடுக்குறாங்க. ஸோ 25,400 அப்படிங்கிறது நம்மளோட பேசிக் பேயாக இருக்கும். ஸோ விச் வெரி நைஸ் சேலரி பேக்கேஜ். ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கம்பல்சரி கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் எஸ், நோ, நாட் அப்ளிகபிள்னு இருக்கும். ஸோ அதில் நம்ம போஸ்ட்டுக்கு நாட் அப்ளிகபிள். ஸோ நாட் அப்ளிகபிள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ அதில் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 30 வரைக்கும் இருக்குது ஏஜ் லிமிட். அதே மாதிரி கிளாஸிஃபிகேஷன் இஸ் குரூப் வி ஆஃபீஸர். ஜெண்டர் யார் இருந்தால் ஜெண்டர் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டு கீழே வந்து 2 வேக்கன்சி அண்ட் ஓபிசி கீழே ஒரு வேக்கன்சி. ஸோ டோட்டலாக வந்து சதர்ன் ரீஜியனில் இந்த டிடிஎல் போஸ்ட்டுக்கு வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஒன்லி 3 வேக்கன்சிஸ். அது அன்ரிசர்வ்டில் 2, ஓபிசியில் 1. ஸோ மொத்தமே 3 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் டேட் ஆக்சுவலி நேற்றே இதோட லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு. பிகாஸ் இது வந்து February 28 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதோட வேக்கன்சி லிஸ்ட்லாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 26 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், லாகின் பண்ணி. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் பண்ணும்போது லேப் ஆர் கம்ப்யூட்டரில் பண்ணுங்கள். பிகாஸ் லைவ் இமேஜ் கேட்கும், ஃபோட்டோஸ் வந்து லைவ் இமேஜ் கேட்குது. ஸோ வெப்கேம் வச்சு எடுக்கலாம். அதே மாதிரி ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஏதோ ஆப் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம் போல். அது நான் பண்ணல, அதனால் தெரியல. ஸோ அதை வந்து ஃபோனில் முடியாதவங்க ஃபோன்லேயும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் மட்டும் 20 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி சிக்னேச்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே நீங்கள் டைப்பிங் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் டைப் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees தான். ஸோ 100 rupees யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஓபிசி அண்ட் அன்ரிசர்வ்டு மென் மட்டும் தான் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 100 rupees. அதர்ஸ் உமன், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படியே அப்ளை பண்ணாலும் 100 rupees தான். ஸோ ஃபீஸ் கட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதி பார்க்கலாம். ஒரு
சாம்பிளுக்கு நீங்கள் சும்மா எழுதி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் சப்ஜெக்ட் ரிலேட்டட் பேப்பர் எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஒன்லி ஜென்ரல் பேப்பர் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு 25 கொஷின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 கொஷின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதாவது பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ்க்கு 25 கொஷின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ்க்கு 25 கொஷின்ஸ். ஸோ டோட்டலி 100 கொஷின்ஸ். எவ்வளோ நேரத்தில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 100 கொஷின்ஸ் 60 மினிட்ஸ், அதாவது 1 ஹவரில் வந்து 100 கொஷின்ஸுமே அட்டன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ், ஸோ வந்து ஒவ்வொன்றுக்கும் 50 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 200 மார்க்ஸ் டெஸ்ட் இது. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இஸ் 0.5. ஸோ 0.5 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும், யோசிச்சு அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதோட சிலபஸ், கம்ப்ளீட் சிலபஸ் வந்து இந்த பிடிஎஃப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பில். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கீழே என்ன வருது, அவேர்னஸ் கீழே என்ன வருது, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.